வழக்கமாக சிவப்பு பயங்கரவாதிகள், அர்பன் நக்சல்ஸ், இப்போ திமாகி நக்சல்ஸ் என்று வந்து இப்போ ஜிஓலேயே நேரடியாக இடதுசாரி மாணவர் அமைப்புகள் என்ற வரைக்கும் வந்து நிற்குதுன்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வு கூட்டங்கள் நடப்பது குறித்து முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்கிறதா? அந்த ஆய்வு கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தீர்கள் என்று முதலமைச்சர் அழைத்து கேட்டு தெரிந்து கொள்ற வழக்கம் இங்கே இல்லையா? தமிழக அரசுக்கு இது தெரியாதா? இல்லை தமிழக அரசினுடைய கவனத்தை தாண்டி டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படக்கூடிய சில உத்தரவுகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கீழ்ப்படுகிறார்களா? அவருக்கு RSS எதை நினைக்கிறதோ அதை ஒன்றிய அரசு செய்ய சொன்னால் அதன்படி நான் செய்வேன்னா அவர் யாருக்கு வேட்டு வைக்கிறார்னா தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் திரு விஜய், முதலமைச்சர் அவருக்கு வேட்டு வைக்கிறார். அப்ப தந்தை பெரியார வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி திரு விஜயை தலைமைச் செயலாளர் மிரட்டுகிறார். அதை வந்து திரு விஜய் புரிஞ்சுக்கணும். இங்க காவல்துறைன்னு வரக்கூடிய அந்த வாசகம் வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய போராட்டங்கள்ல டெல்லியில் நடந்த அந்த அணுகுமுறை தமிழகத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்காங்க. அதைவிட கேவலமாக, அதைவிட மோசமாக, அதைவிட ஆபத்தாக இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அண்மையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கையை பல்கலைக்கழகங்களுக்கு, எல்லா கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறது. அது ஊடகங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. அதாவது பல்கலைக்கழகங்களில், கல்லூரி வளாகங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் சிஜேபியும் இணைந்து போராடுவதை தடுப்பது, எவ்வாறு கையாள்வது, அந்த விஷயங்களை வலியுறுத்தி ஒரு சுற்றறிக்கை என்பது போயிருக்கு. உண்மையிலே ஒரு ஜனநாயகத்தில் வந்து அப்படி ஒரு ஜனநாயக போராட்டங்களை தடுக்க முடியுமா? இப்படி சில கட்சிகள், அமைப்புகள் பேரை மென்ஷன் பண்ணி ஒரு சுற்றறிக்கை அனுப்ப முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்கு இன்றைக்கு கல்வியாளர் மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு சுற்றறிக்கையை ஒரு உயர்கல்வித்துறை என்பது அனுப்பி இருக்கிறது. அதில் 2 அமைப்புகளுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி மென்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நடைமுறை சாத்தியம்தானா, அல்லது வந்து ஜனநாயகம் வழங்கியிருக்கிற, அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது உரிமைகளை மீறுகிற செயலா? நேரடியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்றுதான் நான் பார்க்கிறேன். என கூறு 13 மிக தெளிவாக சொல்லுது. அடிப்படை உரிமைகள் பிரிவு பகுதி 3 பார்ட் 3 சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த சட்டம் இருந்தாலும், எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வந்து செல்லத்தக்கது அல்லன்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 13 படி இந்த சுற்றறிக்கை என்பதே செல்லத்தக்கது அல்ல என்பது தான். ஏனென்றால் அடிப்படை உரிமை 19 கீழ் உங்களுக்கு வந்து சிந்திக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்க உரிமையும், ஒவ்வொரு மனிதனும் தான் சிந்தித்ததை வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆக சிந்திக்கிற உரிமை இருக்குது, சிந்தனையை வெளிப்படுத்தும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த வெளிப்படுத்தும் உரிமை என்பது கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், நாடகமாக, பாடலாக, போராட்டமாக, ஆர்ப்பாட்டமாக, ஊர்வலமாக என்று எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமல், சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது மட்டும்தான் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷனே தவிர, மற்றபடி என் கருத்தை சொல்லுவதற்கு, அரசின் கொள்கையை விமர்சிப்பதற்கு, அரசு இயற்றிய சட்டம் தவறு என்று சொல்வதற்கு, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஏற்க இயலாது, இது அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று நான் கருதினால் என் கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதற்கு, இது அனைத்துக்கும் சேர்த்து எனக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் உரிமை தந்திருக்கும் பொழுது, ஒரு நபர் ஒரு போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அழைத்தால் அத்தகைய போராட்டத்தில் பங்கேற்காமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு அடங்கிய ஒரு சுற்றறிக்கையை அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்கின்ற அளவில் ஒரு சுற்றறிக்கையை அனுப்புவது என்பது அடிப்படையிலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக நான் பார்க்கிறேன். இப்போ என்னதான் உயர்கல்வித்துறை இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாலும், அரசியல் சாசனத்துடைய வழிகாட்டுதலை மீறி ஜனநாயக மாண்புகளை அடியோடு குழி தோண்டி போயிடுச்சு, இப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், இது எங்கிருந்து கிளம்புது, இந்த பூதம் வந்து எங்கிருந்து கிளம்புது அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா, தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு.
அங்கிருந்து இந்த உத்தரவு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தர்மேந்திர பிரதான் டெல்லியில் நடந்த ஒரு மாணவருடைய மிகப்பெரிய போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஒரு அரசியல் அழுத்தம் உருவாக்கப்படுது. நாடாளுமன்ற கதவுகள் பூட்டப்படுது. அமைச்சர் ராஜினாமா செய்கிறாரு. அந்த போராட்டத்துடைய தாக்கம் டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவு எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மாநில அரசு, மாநில தலைமைச் செயலாளருடைய கண்ணசைவில் வழிகாட்டுதல்களில் இப்படி கல்வித்துறை வாயிலாக வந்து இளைஞர்கள், மாணவருடைய ஜனநாயக குரல் வலையை நெரிக்கிற இந்த முயற்சி நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இயல்பிலே எழுது. தற்செயலாக ஒரு கடிதம் வந்துருச்சு, உயர்கல்வித்துறை வந்து கீழே கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்பிச்சிருச்சு, அப்படி புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதான் இப்போ அடுத்தடுத்து வந்திருக்கிற செய்திகளை பார்க்குறபோது தெரியுது. என்ன நடந்திருக்கு? ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முன்வைத்திருக்கிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த புள்ளியை வந்து தொட்டுட்டீங்க. எங்கேருந்து வந்தது அப்படின்றத புள்ளியை வந்து தொட்டுட்டீங்க. 2014ஆம் ஆண்டு முதல் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய ஆட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதையும் கடந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுக்க there is an interplay of post truth and gaslightingன்றத பார்க்கணும். நம்ம வந்து போஸ்ட் ட்ரூத்தில் பொய்யை உண்மையாக்குவது, ஒரு ஆஃப் ட்ரூத், பொய்யை உண்மையாக்குவது மட்டுமல்ல, ஒரு உண்மை ஃபேக்ட் இருக்குது, ஒரு உண்மையான நிகழ்வு நடக்கு அல்லது ஆதாரப்பூர்வமாக உங்கள் பிறந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்கள் மாநகராட்சியால் கொடுக்கப்பட்ட, நகராட்சியால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்குன்னு சொன்னால் கூட நான் அதையே உண்மை இல்லை, அந்த ஃபேக்டையே டிஸ்பியூட் பண்ணி அந்த ஃபேக்டின் மீதே அந்த ஃபேக்டே தப்பு என்று மக்களை நம்ப வைத்து மக்களை உங்களுக்கு எதிராக என்னால் திருப்பக்கூடிய அந்த கூறுகளை செய்யும். அந்த ஃபேக்ட் இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை திசை திருப்பி அந்த உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை மக்கள் மத்தியில் பரப்பி அந்த பொய்யை மக்களை நம்ப வைக்கிற இந்த போஸ்ட் ட்ரூத் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த 10 வருஷமா இதோடு இணைந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ்லைட். அப்போது இந்த போஸ்ட் ட்ரூத் ஏற்படுத்தி கொடுக்குற இந்த எலிமெண்ட்ஸை பயன்படுத்திட்டு, இந்த கூறுகளை பயன்படுத்திட்டு கேஸ்லைட்டிங் என்ன செய்யுதுன்னா, ஒருவருக்கு தன் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்து, யார் வந்து ஒரு குற்றத்தை நிகழ்த்த போகிறார்களோ அவரையே நம்புவது, தனக்கு சகோதரனாக தனக்கு தோழமையாக யார் இருந்தாலும் அவர்கள் அத்துணை மேரையும் வந்து சந்தேகம் அவங்க மீது ஏற்படுத்துறது. நீங்கள் ஆகஸ்ட் 15 திமாகி நக்சலா அது இந்த போஸ்ட் ட்ரூத் அண்ட் கேஸ்லைட்டிங்லேருந்து உருவானது தான். ஒரு பிரதமருக்கு ஒரு நாட்டின் விடுதலை நாளில் பேசுவதற்கு எவ்வளவோ பொருள் இருந்தாலும் அந்த பொருள் பற்றியெல்லாம் பேசாமல் ஒரு கருத்தை பதிய வைக்கிற ஒரு சூழ்ச்சிக்கு இந்திய விடுதலை நாள் உரை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பேராபத்தை நாம் வந்து உணரணும். இது எப்போ நடந்தது? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த சுற்றறிக்கை எப்போ வந்திருக்கு? ஆகஸ்ட் 17 கீழே இறங்கியிருக்கு. ஆக ஆகஸ்ட் 15 பேசுகிறாருன்னா உடனே எல்லாம் பேசிடல. ஜூலை மாதம் உங்களுக்கு 28ஆம் தேதி தலைமைச் செயலாளர் தலைமையில் சட்டம் ஒழுங்கை ஆய்வு செய்யக்கூடிய இயல்பான ஆய்வு கூட்டம், பீரியாடிக் ரிவ்யூ இருக்கும். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை தலைமைச் செயலாளர் தலைமையில் எப்படி சட்டம், அவ்வாறு நடந்த ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் சொன்ன டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த அமைப்பு முன்னெடுத்த போராட்டம், அந்த அமைப்பு முன்னெடுத்த போராட்டமே தவிர அந்த போராட்டத்தை அந்த அமைப்பு மட்டும் நடத்தலை. ஒட்டு மொத்தமான மாணவ சமூகம், இளைஞர்கள் பங்கேற்றார்கள். அதில் குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், ஐசா உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி மாணவர் அமைப்புகள் நேரடியாக பங்கேற்றார்கள். என்ன அவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்டால், இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி பேசுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி பேசுவதற்கு பதிலாக அடிமடியில் கை வச்சுட்டாங்க. சமமான கற்றல் வாய்ப்பு கொடு, பள்ளிகளை வலுப்படுத்து அப்படின்றதையும், ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் நடக்கிற இந்த தேர்வு முறையை ரத்து செய்யி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றத எல்லா சிக்கலுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்குது, அதை கலைச்சிடு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. அப்போது இது அத்தனையும் உள்ளடக்கி தான்
ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இப்படியான ஒரு தாக்கி. ஒன்றிய அரசு கிட்ட இருந்துன்னா அது எங்க இருந்து வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன்னா அது நாக்பூர்ல இருந்து வந்திருக்கணும், அது RSS கிட்ட இருந்து வந்திருக்கணும். அதனால தான் உங்களுக்கு இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள். அதுதான் உங்ககிட்ட அந்த விஷயம்தான் ரொம்ப அழுத்தமாக நாம் இன்னும் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய. இப்போ திமாகி நக்சல் அப்படின்னு பிரதமர் சுதந்திர தினம் பேசுவதற்கும் இந்த சுற்றறிக்கையில் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் என்று மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த டெல்லி போராட்டத்தை பற்றி பேசுகிற போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் என்ன வந்திருக்குன்னா, பொதுவாக இந்திய சமூகத்தில் பொருளாதார அடித்தளத்தில் சில உரிமைகளை கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லையா, சமூக மேல்கட்டுமானத்திலேயே ஒரு முரண்பாடு உருவாகியிருக்கிறது. ஆட்சியாளர்களோடு நேரடியாக மாணவர்கள் கல்வி என்கிற சமூக மேல்கட்டுமானத்துடைய அந்த விஷயத்தில் ஒரு அழுத்தமான முரண்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ திமாகி நக்சல்ஸ், வழக்கமாக சிவப்பு பயங்கரவாதிகள், அர்பன் நக்சல்ஸ், இப்போ திமாகி நக்சல்ஸ் என்று இப்போ ஜிஓலேயே நேரடியாக இடதுசாரி மாணவர் அமைப்புகள் என்ற வரைக்கும் நிற்குதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன கம்யூனிச பூதம் உலகத்தை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறதுங்கிற அந்த நிலைமை இந்தியாவில் இடதுசாரி பூதம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியாளர்கள் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், சிந்தனையை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டோனியோ கிராம்சியை சிறைச்சாலையில் வைத்து பெனிட்டோ முசோலினுடைய வழக்கறிஞர் அவருக்கு தண்டனை கொடுக்கணும், எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் மூளை 20 ஆண்டுகளுக்கு வேலை செய்யாமல் இருப்பதற்கு உரிய தண்டனையை கொடுங்க அப்படின்றது தான். அப்போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை, RSSக்கு என்ன பிரச்சனை, RSSனுடைய அரசியல் பிரிவான பாஜகவுக்கு என்ன பிரச்சனை, அது ஆளுக்கின்றது என்றால் ஒன்றிய அரசியல் பொறுப்பில் இருக்கும் பொழுது பிரதமர் உள்ளிட்ட அந்த அமைச்சரவைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டால், மக்கள் சிந்திப்பது தான் சிக்கலாக இருக்குது. அப்போ மக்களை யார் சிந்திக்க வைக்கிறார்கள், மக்களை யார் கேள்வி கேட்க வைக்கிறார்கள்? அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட சாதாரணமாக பாட்டில் சொல்லுவார், வேப்பமர உச்சியிலிருந்து பேன் என்று ஆடுதுன்னா விளையாட்டுக்கு சொன்னால் கூட அதை நீ விளையாட்டாக கூட நீ அதை நம்பிடாத, விளையாட்டுக்கு கூட அதை நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆக இப்படியான தவறான கருத்துக்கள் சிந்தனைகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் சரியான கருத்து இல்லை, தவறான கருத்து என்று வள்ளுவர் வழி நின்று கசடை நீக்கிவிட்டு நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, சிந்தனை தேவைப்படுது. அவர்களுக்கு அந்த சிந்திக்கிற ஆள் தான் பிரச்சனையா இருக்கிறார். அப்போ சிந்திக்கிற ஆள் யாரு, இது யார் மக்கள் கிட்ட விவாதமா நடத்துவாங்க, யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படின்ற அந்த பிரச்சனை வரும் பொழுது இடதுசாரிகள் நேர்மையானவர்கள். இடதுசாரி அரசியல் கட்சிகள் என்பது எப்பொழுதுமே மக்களோட நின்று மக்களுடைய கோரிக்கைக்கு சமரசம் இல்லாமல், பதவிக்காகவோ வேறு எதற்காகவோ ஆசைப்படாமல், தான் இந்த கோரிக்கையை ஆதரித்து விட்டோம் என்றால் நமக்கு வாக்களிக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் நம்ம என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஒரு சிறிய கூட்டம் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னா பாதிக்கப்பட்ட கூட்டத்தின் பக்கத்திலே நிற்பது, பெரும்பகுதி மக்களாக யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களிடம் நீங்கள் செய்வது தவறு என்று புரிய வைத்து அவர்கள் நம்பிக்கையும் பெறுவது, அவர்கள் மூலமாகவே வெற்றியும் பெறுவது. அப்போ பாதிப்பை ஏற்படுத்துகிற மக்களோடு ஊடுருவி அவர்களிடம் உரையாடல் நிகழ்த்தி அவர்களுக்கு தாங்கள் பாதிப்பு ஏற்படுவது தவறுதான் என்று உணர வைத்து அவர்கள் மூலமாகவே வெற்றி பெறக்கூடிய சித்தாந்தம் என்று உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது கம்யூனிச சித்தாந்தம் தான், மார்க்சியம் தான் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த மார்க்சியத்தின்பால் மாணவர்கள் ஈர்க்கப்படுவதோ அல்லது மார்க்சிய அடிப்படையில் நின்று போராட்டம் நடத்துவதையோ அவர்கள் விரும்பல. ஏனென்றால் இன்றைய இந்தியா 75 ஆண்டு காலம் வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா இடதுசாரி கருத்தியல். உலகத்துல எந்த நாடும் இந்தியா விடுதலை பெற்ற உடனேயே அந்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுற அடிப்படை நிறுவனங்களை, உங்களுக்கு கனரக நிறுவனங்களை உருவாக்குவதற்கு, நிர்மாணம் செய்வதற்கு தேவையான தொழில்நுட்பத்தையும் தேவையான மூலப்பொருட்களையும் தருவதற்கு முன்வராத போது இந்தியாவிற்கு பெருமளவிற்கு கொடை தந்தது இதுன்னு கேட்டா சோவியத் யூனியன். இது எல்லோருக்குமே தெரியும். அப்போ சோவியத் யூனியன் தான் முதல்ல ஒரு இந்தியரை, உலகத்திலேயே ஒரு நாடு இன்னொரு நாட்டு பிரஜையை தன்னுடைய செயற்கைக்கோளில் ஏற்றுக்கொண்டு சென்றார்கள்
என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய வீரரைத்தான் அவங்க ஏற்றிக்கொண்டு போனார்கள். ஆக இந்தியா இன்றைக்கு ஒரு வலுவான இடத்தில், உலகத்தில் எந்த இடத்துல பொருளாதார மந்த நிலை, பொருளாதார தாக்கீடுகள்லாம் நடந்தா கூட இந்தியா பேங்கிங் சிஸ்டம் மாறலையே, அது சிதையிலேயே. அதற்கு காரணம் இடதுசாரிகளுடைய பப்ளிக் செக்டார் வலுப்படுத்துவது, பொதுத்துறையை காப்பது என்கின்ற நீண்ட நெடிய போராட்டம். எனவே இது எல்லாமே தெரியும். ஆக பொது சொத்து இருக்கிற வரைக்கும், பொது நிறுவனங்கள் இருக்கிற வரைக்கும் தனி முதலாளிகள் அந்த பொது சொத்தை களவாட முடியாது. அந்த பொது சொத்து இருக்கிற இடத்திற்கு தனி முதலாளிகளை கொண்டு ஒட்டுமொத்த இந்திய வளத்தையும் தனியாரிடம் கொடுக்கிற ஒரு சூழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த சூழ்ச்சிக்கு இடையூறாக யார் இருப்பாங்க? இயற்கை வளங்கள் என்பது அரசமைப்பு சட்டத்தில் சொன்னது போல் எல்லோருக்கும் சொந்தம். அது எப்படி ஒருத்தங்கையில போக முடியும்? இந்த கேள்வி எழுப்புறவன் யாரு? இந்த கேள்வி எழுப்புறவன் இடதுசாரி. அதான் இந்த இடத்துல இடதுசாரிகள் குரலை மட்டுப்படுத்தணும் அல்லது இடதுசாரிகளை கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய இடதுசாரிகளுடைய பாத்திரத்தை இவங்க எங்கேயுமே அங்கீகரிக்க தயாராக இல்லை. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களும் சரி, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி. இப்போ இடதுசாரிகளை பார்த்து பயம். இப்போ என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா, தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வலதுசாரி அரசியல் மேலெழுந்து வராமல் இருப்பதற்கும் பாஜக தனிமைப்படுத்தப்படுவதற்குமான ஒரு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இடதுசாரி சித்தாந்தங்கள். ரெண்டுமே அவங்களுடைய ரோலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த உத்தரவு போட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி போடுறாரு. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. திண்டுக்கல் மாவட்டத்துடைய குஜிலியம்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த விவரங்களை திரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இரண்டும் தமிழக அரசுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள். தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னா, வலதுசாரி அரசியலை ரொம்ப தள்ளி வச்சு பார்க்குது. அப்படின்னா தமிழக அரசுக்கு இது தெரியாதா, இல்லை தமிழக அரசினுடைய கவனத்தை தாண்டி டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படக்கூடிய சில உத்தரவுகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த அரசியல் வளர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் அநேகமாக வலதுசாரி அரசியல் ஏதோ ஒரு வகையில் உள்நிலைவதற்கான ஆபத்தும் இருக்கிறது. அப்படி இது நிர்வாக உத்தரவாக மட்டும் பார்க்காம இந்த பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ஸில் இதை இணைத்து பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இன்றைக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர் யாரால் எப்பொழுது நியமிக்கப்பட்டார்ன்றதுலேருந்து நீங்கள் எழுப்பின அந்த சந்தேகத்துக்கு அவருடைய நியமனத்திலிருந்து வலு சேருது. ஏன்னு கேட்டால், தேர்தல் காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவின் பேரில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்டவர் தான் இன்று தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவர். தேர்தல் முடிந்து ஒரு புதிய ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் தலைமையில் ஒரு புதிய அமைச்சரவை அமைந்த பிறகு அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்ட அதே தலைமைச் செயலாளரை தலைமைச் செயலாளராக தொடர் செய்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். தொடர் செய்தது மட்டுமல்ல, இந்த ஆகஸ்ட் 2026 அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. அவருக்கு ஓராண்டு நீட்டிப்பு தரணும்னு தமிழ்நாடு அரசு கோரி அதற்கு ஒன்றிய அரசு உடனே ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அப்போ ஒப்புதல் கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், நிர்வாகத்தில் ஸ்திரத்தன்மையும் ஸ்டெபிலிட்டியும் கண்டினியூட்டியும் நீடிப்பதற்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த தலைமைச் செயலாளர் தான் ஜூலை 28 அவர் தலைமையில் சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதம் நடந்திருக்கு. அப்போ இந்தியா முழுக்க நடந்த மாணவர்களுடைய எழுச்சி, மாணவர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தோட தாக்கம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல நடந்தது, யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில், அந்த போராட்டம் மாணவர் நடத்தும் பொழுது அவங்க மத்தியில் உரையாற்றியது யார், போராட்டம் எந்தெந்த இடத்துல நடந்தது, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தலைமைச் செயலாளர் தான் இதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இவர்கள் ஒருங்கிணைந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், மாணவர்கள் அர்ஜ் ஆஃப் லெஃப்ட் பார்ட்டிஸ், அதாவது உந்துதலால், இடதுசாரி கட்சிகளின் உந்துதலால் நடக்கக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபடாமல் தடுப்பதற்கு
ப்ரிவென்ட். இதுல என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்க அப்படி கடந்து போய்விட முடியாது. உயர்கல்வியினுடைய ஆணையர் அவர்களும், ஆணையர் அலுவலகமும், உயர்கல்வி துறையும் தன்னுடைய சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படின்னு நமக்கு தகவல் சொல்லுது. அதோட பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா தீரல. இது இது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல். இது மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ இந்த தகவல் எல்லாம் இது அனுப்புனாங்க, இப்போ சுற்றறிக்கை அனுப்புனாங்க, அனுப்புன சுற்றறிக்கை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படித்தான் சட்டமன்றத்தில் கூட சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொன்ன அடுத்த சிக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த வட்டாட்சியர் வந்து மாற்றப்பட்டுட்டார். வட்டாட்சியர் மாற்றப்பட்ட 2வது சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டதுல என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டா, முரண்பாடு என்ன தெரியுதுன்னு கேட்டா, மேலிடத்திலிருந்து எந்த தகவலும் அவ்வாறு கொடுக்கப்படல என்று சட்டமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. பத்திரிகையின் மூலமாக நாம் அறிவது அதுதான். ஆனால் உயர்கல்வித்துறை சட்ட சபையில் வந்து அவர் என்ன அமைச்சர் சொல்றாருன்னா, இதுல ஆட்சேபகரமான 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இடதுசாரி மாணவர் அமைப்புகள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு 2 இடதுசாரி கட்சிகள்னு சொல்றாங்க. மாணவர் அமைப்பு இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2ம் ஆட்சேபகரமான வார்த்தை என்பதால் நாங்க வந்து அந்த உத்தரவை திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபரை என்ன சொல்றாரு, தாசில்தார் பண்ணது வந்து நாங்க சொல்லி பண்ணல, அதாவது மேல இருந்து போகல, அது வந்து தவறா நடந்துட்டு இருக்கு, உடனே அவர் வந்து சென்னைக்கு மாற்றப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி அந்த தாசில்தார் வட்டாட்சியர் மாற்றப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இது வந்து கன்வின்சிங்கான பதிலாக இருக்க முடியாது. அது வட்டாட்சியர் போட்ட உத்தரவை திரும்ப பெற்றதோ, உயர்கல்வித்துறையினுடைய அந்த சுற்றறிக்கை திரும்ப பெற்றதோ, மேலெழுந்த வாரியான இதுல ஆழமானது என்னன்னு நீங்க சொன்னது வந்து காவல்துறைன்னு சொன்னீங்க. ஆமா, கல்வி உயர்கல்வித்துறை. ஆமா, அதோட சேர்ந்து காவல்துறை, பள்ளி கல்வித்துறை. அந்த வார்த்தை தான் ஒரு எச்சரிக்கையை, ஒரு சிவப்பு விளக்கு எரிய விடுது. என்ன அப்படின்னா, டெல்லியில நடந்த போராட்டத்துல நீங்க வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, மெட்டா கிளாஸஸ் பயன்படுத்தியிருக்காங்க, எல்லா எஃப்ஐஆரையும் தள்ளுபடி பண்ணிட்டோம். ஆனால் கிரிமினல் வழக்குகளில் தொடர்புடைய 2833 பேரை மட்டும் நாங்கள் வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமே அதை வந்து சொல்லியிருக்கு. இங்கே காவல்துறைன்னு வரக்கூடிய அந்த வாசகம் என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய போராட்டங்களில் டெல்லியில் நடந்த அந்த அணுகுமுறை தமிழகத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்காங்க. அதை விட கேவலமாக, அதை விட மோசமாக, அதை விட ஆபத்தாக இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதுதான் இந்த தலைமைச் செயலாளர் தலைமை. நான் என்ன கேட்கிறேன், பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரெகக்னைஸ்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஆக்டிவிட்டியில தலைமைச் செயலாளருக்கு சந்தேகம் வந்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுத வேண்டியது தானே. அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அரசியல் கட்சி நடந்து கொள்வதாக ஒரு தலைமைச் செயலாளர் நினைக்கிறாருன்னா, தலைமைச் செயலாளருக்கு யார் கடிதம் எழுதியிருக்கணும்? தலைமைச் செயலாளர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, தேர்தலில் நின்று மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, விடுதலை போராட்ட பாரம்பரியம் கொண்ட அரசியல் கட்சி, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்ற விருது கொடுத்து இருக்கு. அத்தகைய தலைவர்களை கொண்ட அரசியல் கட்சி, அத்தகைய அரசியல் கட்சி நடத்தும் போராட்டத்தில் மாணவர்கள் செல்லுவதை கண்காணிப்பதும் அவர்கள் செல்லாமல் பார்த்து கொள்வதற்கான நடவடிக்கையை இந்த 3 பேரும், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொள்ளணும்னு சொல்ற இந்த அதிகாரத்தை தலைமைச் செயலாளருக்கு யார் கொடுத்தது? ஒன்று. 2வது, இவ்வளவு ஒரு சீரியஸான, மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தலைமைச் செயலாளர் நினைத்திருந்தால், தலைமைச் செயலாளர் என்ன செய்திருக்கணும்னா, இந்த பிரச்சனையை முதல்ல முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை இது கொடுத்து முடிவெடுத்திருக்கணும். அப்ப முதலமைச்சருக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை அப்படின்னு தலைமைச் செயலாளர் நினைத்தாரா? அல்லது இத்தகைய சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வு கூட்டங்கள் நடப்பது குறித்து முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்கிறதா? அந்த ஆய்வு கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தீர்கள் என்று முதலமைச்சர் அழைத்து கேட்டு தெரிந்து கொள்ற பழக்கம் இங்கே இல்லையா? எந்த இடத்துல அந்த தவறு நடந்தது? இது வந்து சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே அல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு. இது
பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்க சொல்ற உத்தரவு எந்த சட்டத்தின் அடியில போடப்பட்டது? அதாவது இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க எழுப்பின இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பைபாஸ் பண்ணி தலைமைச் செயலாளரோ அல்லது அதிகாரிகளோ தமிழ்நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டம் இந்த அரசாங்கத்திற்கு டிஃபேம் பண்ணும், இந்த அரசாங்கத்தினுடைய புகழை மங்கச் செய்வதற்கான ஒரு போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் நடத்துகிறாங்க அப்படின்னு அரசாங்கத்திட்ட தவறாக வழிநடத்துவதற்கான வாய்ப்பை இந்த அதிகாரிகளுடைய முயற்சி என்பது அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுவதற்கான காரணம் இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்னீங்க போராடுவதற்கு உரிமை பெற்றிருக்கிற பதிவு செய்யப்பட்ட தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சிக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு எந்த சின்ன அமைப்புகளையும் இவங்க இப்போ பிரதமர் சொன்ன மாதிரி இவங்க பயங்கரவாதிகள் அல்லது தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள், அஃப்கோர்ஸ் இந்த செடிசன் ஆக்டை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் கூட, இப்படி அதிகாரிகளுடைய ராஜ்யம் அடுத்தடுத்து கையில் எடுக்கிற போது அதிகரிக்கிற போது, நீங்கள் விடுதலை போராட்டத்திலே ரவுலட் சட்டமே கம்யூனிஸ்டுகளை பார்த்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அப்படின்னு ஒரு வரலாற்று பதிவு என்பது இருக்குது. அப்படியெல்லாம் தியாகத்தை செய்து இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய மக்கள் ஒற்றுமையை, இந்தியாவுடைய விழுமியங்களை, வேல்யூஸை பாதுகாக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையே இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு சுற்றறிக்கை போடுறாங்க, எச்சரிக்கிறாங்கன்னா, இது ஜனநாயகத்துக்கு எதிர்காலத்தில் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதோடு சேர்த்து பேச. அதாவது கல்வித்துறையில் வருது அப்படின்றத நம்ம கவனிக்கணுங்க. நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்து நமக்கு தெரியாது. நம்ம கண்ணில் பட்டது உயர்கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை தான் ஊடகத்தில் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உயர்கல்வித்துறை எப்படி ஒரு சிறப்பு செயலாளர் கடிதத்தை அனுப்பினாரோ, அதே போல் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, எல்லா துறைகளுக்கும், பொதுத்துறை எல்லா துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி உங்கள் துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் பள்ளிக்கல்வித்துறையிலையும் இந்த சுற்றறிக்கை போய் பள்ளிக்கல்வித்துறை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நமக்கு தெரியாது. காவல்துறை என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்னு தெரியாது. காவல்துறை பள்ளி கல்லூரி முதல்வர்களை சந்திக்கும், காவல்துறை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை சந்திக்கும், பல்கலைக்கழக துறை தலைவர்களை சந்திக்கும், பேராசிரியர்களை சந்திக்கும். அப்போ எந்தெந்த லெவலில் எப்படியெல்லாம் இவங்க மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் என்ற விவரம் பள்ளியில் தொடங்கி கல்லூரி வரைக்கும் காவல்துறை, உயர்கல்விக்கிட்டையும் பள்ளி கல்வித்துறையும் கலந்து வேலை செய்யும். இதோடு இங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மாவட்ட நிர்வாகம். இங்க என்ன நாம சட்டப்படி கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு கேட்டா, ஒரு காவல்துறை அதீதமாக நடந்து கொண்டது அல்லது ஒரு கல்லூரியில முதல்வரோ இல்ல வேற யாரோ அதீதமா நடந்து கொண்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அங்க யாரு விசாரணைக்கு வருவாங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரி தான் விசாரணைக்கு வருவார். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இம்பார்ஷியலா இருந்து ஒரு சார்பு நிலை இல்லாமல் நடுவராக இருந்து கவனிக்க வேண்டிய, விசாரணை நடத்த வேண்டிய ஒரு அதிகாரி இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, அந்த வருவாய்த்துறை இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய ஆட்சியர் கீழே இருக்கிற வட்டாட்சியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க எல்லாமே வருவாய்த்துறை வந்துருவாங்க. அப்போ இவர்கள் யாரெல்லாம் விசாரிக்க வேண்டியவங்களோ, யாரெல்லாம் முடிவெடுக்க வேண்டியவங்களோ, யாரெல்லாம் கைதுக்கோ அல்லது துப்பாக்கி சுட்டுக்கோ உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள், அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவாக இங்க வருது. அப்போ ஒரு பூதகரமாக நீங்க என்ன சொல்றீங்க, இடதுசாரி கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற போது மக்கள் மத்தியில மற்ற மாணவர்கள் மத்தியில எல்லார் மத்தியில ஒரு பயத்தை உண்டாக்குறீங்க. அப்போ அப்படி போயிட்டு வந்த மாணவன் ஒருத்தன் வகுப்புல இருக்கிறான்னா இவன் பக்கத்துல நான் உட்கார்ந்தா என்னையும் கூட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அச்சம். அப்போ ஒரு கல்வியல் சுதந்திரத்திற்கு வைக்கப்படுற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் பார்க்கிறேன். இது ஒரு கல்வியல் சுதந்திரம் சார்ந்தது. அமெரிக்காவில் ஒரு கொள்கை அறிவித்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய கல்வியல் சுதந்திரம், என்னுடைய இந்திய அரசின் சட்டம் தந்திருக்கிற அந்த உரிமையின்படி எனக்கு அந்த கொள்கையை இங்கே உட்கார்ந்து விமர்சிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுபோல் இந்திய அரசு, இந்திய நாடாளுமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த முடிவுகள் எடுத்திருந்தாலும் அந்த முடிவுகளை பற்றி விவாதிக்கும். அதுதான் கல்வியல் சுதந்திரம். அதை படிக்க தெரிந்த, எழுத தெரிந்த, சிந்திக்க தெரிந்த கல்லூரி மாணவன், பள்ளி மாணவன் செய்யாம பள்ளிக்கு வர இயலாமல் போன, கல்லூரிக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போன அந்த மக்களால் எப்படி முடியும்? இப்ப நான் படிப்பேன், அந்த மாணவர்கள் படிப்பாங்க, அந்த மாணவர்கள் தான் வெளியில கொண்டு போய் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டா, it is not a political party that urged the students to protest, because அவர் UPSC பாஸ் பண்ணி தான் IAS ஆயிருக்கிறார்.
யூபிஎஸ்சி பாஸ் பண்ணதுக்கு அவர் இந்தியன் ஹிஸ்டரி உட்பட உலக ஹிஸ்டரி படிச்சிருப்பாரு. அப்போ ஹிஸ்டரி படிக்காம ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆயிட முடியாது. அதுல ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல துறையில் இருந்தவர், அவர் தான் தலைமை. அவருக்கு வரலாறு தெரியாது கிடையாது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா 1907 பிறந்த, செப்டம்பர் மாதம் பிறந்த பகத்சிங் 1919 மாதம் நீங்கள் சொன்ன அந்த ரவுலட் சட்டத்தை பயன்படுத்தி நடந்த துப்பாக்கி சூடு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை போய் பார்க்கிறார். 12 வயசு. 12 வயசுல எந்த கட்சியும் போய் அவர்கிட்ட பேசல. 12 வயசு குழந்தை, 12 வயது பள்ளி மாணவர் படுகொலை நடந்த ஜாலியன் வாலாபாக் ஓடுறாருன்னா, ஓடியதற்கு யார் காரணம்னா அன்றைக்கு கலெக்டரா இருந்த ஓடயரும் சுடுவதற்கு உத்தரவு விட்ட டயரும், ஜெனரல் டயரும், இவங்க 2 பேர் தான் காரணம். எனவே இன்றைக்கு கல்லூரிக்கு கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கு பள்ளி மாணவர்கள் போராடுவதற்கு ஜெனரல் டயரை போல திரு சாய்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டு தூண்டி இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இந்த உத்தரவை படிக்கும் பொழுது 12 வயசு பையனை தூண்டுறாரு சாய்குமார். அதை முதலமைச்சர் விஜய் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அதாவது வந்து நீங்க ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது வந்து கல்வித்துறையை மனதில் வைத்து மாணவர்களை, இளைஞர்களை போராட்ட களத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும் என்பதற்கான முயற்சி என்பதால் இதை ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற புள்ளியை நீங்கள் தொட்டிருக்கிறீங்க. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டு, இந்த மாணவர்களுக்கெல்லாம் கல்லூரியில் நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மானியத்தை கட் பண்ணுவேன் அப்படிங்கிற ப்ரோ லெஃப்ட் அல்லது லெஃப்ட் கல்லூரி வளாகங்களுக்குள்ள கல்வி நிலையம் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று, அவர் லெஃப்டாகவே இருக்கக்கூடாது அந்த மாணவர். இன்னொன்று வந்து, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அப்படின்னாலே ஒரு அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தை. இடதுசாரி மனோபாவம் கொண்ட மாணவர்கள் எந்த கல்வி நிலையங்களுக்கும் வரக்கூடாது. இங்கே திமாகி நக்சல்ஸ் அப்படின்னு அவருடைய ஜூனியர் பார்ட்னர் சுதந்திர தினத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே இடதுசாரி கட்சிகள் மாணவர்களை தூண்டுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிது. இது எல்லாம் பார்த்தா ஒரு நேர்கோட்டில் இன்றைக்கி உலகம் முழுக்க மாணவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், தன்னுடைய எதிர்காலம் குறித்த, தன்னுடைய இருப்பு குறித்த, வாழ்க்கை குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த விழிப்புணர்வை மட்டுப்படுத்துவதற்கு ஆளும் வர்க்கம் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் உணர்த்துதான் நான் பார்க்குறேன். அப்படித்தான் இது சமூகத்தில் உரையாடலாம் நிகழணும். கண்டிப்பாக. அதாவது இந்திய மாணவர் அமைப்பையும் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளையும் இளைஞர்கள் அமைப்புகளையும் உற்று நோக்கினால் நடக்காத அடக்குமுறைகள் கிடையாது. அந்த அடக்குமுறையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் நம்ம வந்து வந்திருக்கோம். எப்படிப்பட்ட அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை மீற நமக்கு தெரியும். ஸ்பார்டக்கஸினுடைய வாழ்க்கை வரலாறு பல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. எனவே காலந்தோறும் நம்முடைய விடுதலைக்காக நான் இந்த இடத்துல ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். தலைமைச் செயலாளருடைய கவனத்திற்கு, முதலமைச்சரோட கவனத்திற்கு இது கொண்டு வருவதற்காக இந்த இடத்துல நான் பேசணும்னு விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஜாதிய ரீதியாக மாணவர்களிடம் மோதல் நடக்கிறது என்ற சிக்கல் ஏற்படும் பொழுது வலுவாக எழுந்த குரல் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹாஸ்டல் நடக்குது. அந்த பள்ளிக்கூட ஹாஸ்டலில் படித்த அந்த குழந்தை, ஹாஸ்டலில் தங்கி அந்த பள்ளியில் படித்த அந்த குழந்தை அந்த கல்லூரியில் மேல் தளத்திலேருந்து கீழே விழுந்து இறந்து போகுது. அப்போ அந்த இடத்துல அந்த ஹாஸ்டல் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஹாஸ்டல் அப்படின்றது அனுமதி பெறாமல் நடந்திருக்கு. இப்போ ஹாஸ்டல் விடுதி நடத்துவதற்கான அனுமதியை தருவதற்கு தனியாக ஒரு துறை இருக்கு. பள்ளிக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு தனியாக ஒரு துறை இருக்கு. குழந்தைகளுடைய உரிமையை பார்ப்பதற்கு என்று சைல்டு புரொடெக்ஷன் ஆஃபீஸர், சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், சமூகத்துறையின் கீழ், சமூக நீதித்துறையின் கீழ் அலுவலர்கள் இருக்கிறாங்க. குழந்தை உரிமை பாதுகாப்பதற்காக இருக்கிறாங்க. சமூக நலத்துறை, சமூக நீதித்துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஜாதிய ரீதியாக உருவாகும் வன்மங்களை தடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இங்க காவல்துறையை நாங்க எதுக்காக கேட்டோம் அப்படின்னு கேட்டா, போதைப் பொருள் பள்ளிக்கூடத்துக்குள்ள வருது, மாணவரிடம் போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. அப்போ அவன் மாதவன் வந்து கடைசி ஆளு. அப்போ அது எங்க இருந்து டிராவல் பண்ணிச்சு? அப்ப பள்ளிக்கூடத்திற்குள்ள அந்த போதைப் பொருள் வந்ததுன்னா போலீஸை மீறி எப்படி வந்தது?
அப்ப பள்ளிக்கூடத்திற்குள்ள அந்த போதைப் பொருள் வரக்கூடாது அப்படின்னா அதை தடுத்திருக்க வேண்டியது காவல்துறை இல்ல. நாங்க சொன்னது இந்த இதுல இவங்கெல்லாம் இணைந்து செயல்படணும்னு சொன்னது காரணம், பள்ளிக்கூடத்திற்குள்ள வராம பள்ளிக்கூடத்திற்குள்ள காவல்துறை, கல்லூரிக்குள்ள காவல்துறை கால் வைப்பதே ஜனநாயக விரோதமானது, கல்வியல் செயல்பாட்டுக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா யூனிஃபார்ம்டு பர்சனல் ஒரு கிரைம் நடந்திருந்தா கூட குழந்தைகளை பார்ப்பதற்கு யூனிஃபார்ம்ல போகக்கூடாது. ஒரு காவல்துறை சீருடையில போயிட்டு நான் விசாரிப்பதற்காக தெரிந்து கொள்வதற்கு கூட பள்ளிக்கூட கால் வைக்க கூடாது என்று இருக்கு. உங்களுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு விசாரிப்பதாக இருந்தால் அந்த சூழலே வேற மாதிரி இருக்கணும். அந்த டிசைன் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அந்த எப்படி உட்கார வைக்கணும், எப்படி பேசணும் அவங்களோட என்றெல்லாம் காவல் நிலையத்திற்கு குழந்தைகளை அழைத்து விசாரித்தால் கூட அங்க சீருடை அணிந்த காவல்துறை ஆளா இருக்கக்கூடாது. காவலர் சீருடை அணிந்து இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வழிகாட்டுதெல்லாம் நிறைய இருக்கும் பொழுது இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தலைமைச் செயலாளர் ஜாதிய வன்மத்தை ஒழிப்பதற்கு, ஜாதியை ஒழிப்பதற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 17 நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14, கூறு 21 நடைமுறைக்கு வரணும்னா 17 நடைமுறைக்கு வந்தால் தானே சாத்தியப்படும். எனவே அதற்காக சமூக நலத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்க பீரியாடிக்கா யார் அனுப்புங்க, சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் அனுப்புங்க, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர், மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டுதல். நீங்க போங்க, இந்த பிரச்சனைகளை பாருங்க. வெறும் எழுத தெரியுதா, படிக்க தெரியுதா, அந்த பிரச்சனைகள் மட்டும் பார்க்கறது இல்ல. குழந்தைகள், பெண் குழந்தைகள் எந்த பாதுகாப்புல இருக்கிறாங்க, அவங்களுடைய கழிப்பறை, இதையெல்லாம் கவனிங்க அப்படின்னு சொன்னா தலைமைச் செயலாளர் அதை பற்றியே கவலைப்படாமல் அவர் போராட்டத்துல கலந்துக்கிற மாணவர்கள், அதுவும் இடதுசாரி கட்சிகளுடைய உந்துதலின் பேரில் போராட்டத்தில் கலந்துக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்களை கலந்து கொள்ளாமல் தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போடுறாருன்னா, அப்ப அரசமைப்பு சட்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை தலைமைச் செயலாளருக்கு. தலைமைச் செயலாளருக்கு கூறு 17, கூறு 17, கூறு 14, கூறு 21 இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. அவருக்கு RSS எதை நினைக்கிறதோ அதை ஒன்றிய அரசு செய்ய சொன்னால் அதன்படி நான் செய்வேன்னா, அவர் யாருக்கு வேட்டு வைக்கிறார்னா தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் திரு விஜய் முதலமைச்சர், அவருக்கு வேட்டு வைக்கிறார். ஏன்னா அந்த பதாகையில் இருக்கிற தந்தை பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய முதல் 2 பகுதியை ஜீவானந்த மொழிபெயர்க்க அவர் தான் தமிழ்ல வெளியிட்டார். அப்போ தந்தை பெரியாரை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி திரு விஜயை தலைமைச் செயலாளர் மிரட்டுகிறார். அதை திரு விஜய் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகத்சிங்கனுடைய நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டது தந்தை பெரியார். ஜீவானந்தம் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை தமிழ் எழுதுனதை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா தந்தை பெரியார். எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை அறிக்கையை வெளியிட்ட தந்தை பெரியாரை பதாகையில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சரே, உங்களுக்கு எச்சரிக்கை என்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்கு விட்டிருக்கிற எச்சரிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இது. இன்னும் பல மல்டி டைமென்ஷனில் விவாதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஒரு கல்வி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவது என்பது மட்டுமல்ல, அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற அந்த உரிமைகளை பறிக்கிற ஒரு பிரச்சனை. ஏதோ உத்தரவு போட்டுட்டோம், அதில் ஆட்சேபனை வந்துருச்சு, எதிர்ப்பு வந்துருச்சு, நாங்கள் விளக்கிட்டோம் அப்படின்னு விலகவே இல்ல, அதாவது திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எதையுமே திரும்ப பெறல. அப்படியோட இதை முடித்து அந்த தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் இந்த மினிட்ஸ்ல இருக்கிற அந்த விஷயம் அப்படியே இருக்கு. எல்லா துறை செயலாளருக்கு போன சுற்றறிக்கை அப்படியே இருக்கு. அதெல்லாம் திரும்ப பெறவே இல்லை. அந்த கூட்டத்தையே ரத்து செய்தால் ஒழிய அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தவறு. அதை நாங்கள் வரவழை அந்த கூட்டத்தோட மினிட்ஸை நான் எடுத்துட்டு வர சொன்னேன். அமைச்சரவையில் நாங்க பார்த்தோம், அந்த மினிட்ஸே தப்பு. நாங்க அந்த மினிட்ஸ்ல இருக்கிற எந்த விஷயத்தை நான் ஏற்கல என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீங்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, வெளியாட்களை வெளியேற்றுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை பேசுங்க. இது நீங்க என்ன சொல்லுவீங்க, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது பகிரங்கமா நாங்க எப்படி விவாதிக்கும், உங்களை பகிரங்கமா விவாதிக்க சொல்லல. அமைச்சரவையில எப்படி விவாதிப்பீங்களோ அதே போல எந்த அளவுல சட்டமன்றத்தில் விவாதிக்கணுமோ அந்த அளவுல சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிய வேண்டாமா? நீங்க எந்த கட்சி போராட்டம் நடத்தினால் அந்த மாணவர்கள் போக கூடாதுன்னு உத்தரவுல போட்டிருக்கீங்களோ அந்த கட்சியை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிய வேண்டாமா தன் கட்சியை பற்றி தலைமைச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு? எனவே இந்த மினிட்ஸை பற்றி, இந்த மினிட்ஸ்ல எடுக்கப்பட்ட முடிவை தமிழ்நாடு அரசு ஏற்கிறதா ஏற்கலையா அப்படின்றத தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது நான் கருதுறேன். இதுல ஒன்றை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன செய்தாலும் மாணவர் இயக்கங்கள் இதைவிட வீறு கொண்டு எழுவார்கள்.
கல்லூரிக்கு இப்ப என்ன மாணவர் சங்கங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, எங்கெல்லாம் யூனிட்டே இல்லையோ அவங்க இன்னையில இருந்து என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, யூனிட் கட்ட ஆரம்பிப்பாங்க. டேய் இந்த கால போராட்டம்னா தான் கூப்பிட வேண்டியதா இருக்குப்பா, இனிமேல் அப்படிலாம் கிடையாது, இனிமேல் நமக்குன்னு ஒரு யூனிட். எத்தனை மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தாங்களாக முன் வந்து ஐயா இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கணுமா, நாங்க உங்ககிட்ட தான் வர முடியும், உங்களை பார்த்து தான் கவர்மெண்ட் பயப்படுது. நீங்க இருந்தாதான் கல்வியை காப்பாற்ற முடியும் நினைக்குது. நாளைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தை காப்பாற்றணும், பிரசிடென்சி காலேஜை காப்பாற்றணும், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜை காப்பாற்றணும்னா, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளுமே. அப்படி ஒன்றிய அரசு இந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒன்றிய அரசு விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா சட்டமானால் நேரடியாக தமிழக கல்லூரிகளை பல்கலைக்கழகத்தின் ஆட்சியின் கீழ் கொண்டு வருது, ஒழுங்காற்றின் கீழ். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, தனியார் இடம் இதை கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே வெளியில நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை, உங்களுக்கு பூபால் என்ன நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு இன்னொரு கேந்திர வித்யாலயோட என்னுடைய பள்ளியை கொடுக்காதேன்னு பள்ளி மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கு வருவதை இவங்க தனியார் கிட்ட, திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு நந்தனம் அரசு கலை கல்லூரியை தனியாரிடம் கொடுக்க முற்படும் பொழுது, சென்னை பல்கலைக்கழகத்தை தனியாரிடம் கொடுக்க முற்படும் பொழுது, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா நிறைவேறி சட்டமாச்சுனா அதன் தாக்கம் உணர்கின்ற போது மாணவர்கள் கிளர்ந்தெழுந்தால், அந்த மாணவர்கள் கிளர்ந்தெழுவதற்கும் அந்த மாணவர் போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கும் யார் ஆபத்துனா இடதுசாரிகள். எனவே அந்த இடதுசாரிகள் இல்லைன்னா தனியாருக்கு சுலபமா வித்துட்டு போயிடலாம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் தானாக வந்து இடதுசாரி மாணவர்களை சேர மாட்டாங்களா? அப்ப இந்த அளவுக்கு கூட புரிதல் ஒரு அரசுக்கு இருக்காதா? அதான் இது ரொம்ப முக்கியமான மல்டி டைமென்ஷனில் பல கோணங்களில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற எல்லோரும், எல்லா அமைப்புகளும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இடதுசாரிகள் கட்சி என்று சொன்னாலும், இது இடதுசாரி கட்சி மட்டுமே விவாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, மாணவர் அமைப்புகள் மட்டுமே விவாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிற எல்லோரும் விவாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை குறித்து இன்றைக்கி ஆழமாக விவாதிச்சிருக்கிறோம். நிச்சயமாக வரலாற்றில் எப்போதெல்லாம் கம்யூனிஸ்டுகளை நோக்கி அடக்குமுறையும் தடைகளும் வருகிறதோ அப்போதெல்லாம் வீறு கொண்டு கம்யூனிஸ்டுகள் எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்திய விடுதலை இன்றைக்கி 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். கொண்டாடுகிற போது சதி வழக்குகள் நினைவுக்கு வருகிறது. எல்லா சதி வழக்குலையும் எல்லா அந்த குற்றப்பத்திரிகையிலும் கிட்டத்தட்ட காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரே வார்த்தை இருக்கும், மேன்மை தாங்கிய பிரிட்டிஷ் மகாராணியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்தார்கள். அந்த சதி அப்படிங்கிறது தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தை உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த சவால்களையும் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் கடந்து வந்துருவாங்க. ஆனாலும் கூட கம்யூனிஸ்டுகள் மட்டுமே இதை ஒரு பிரச்சனையாக கருதி களத்தில் இறங்கி போராடுவதை மட்டும் அவங்களுக்கு அந்த பொறுப்புன்னு விட்டுட்டு மற்றவங்களை வேடிக்கை பார்க்காம அல்லது விலகி நின்று ஆலோசனை சொன்னாமல், இது ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராட்டம், இந்திய கல்வித்துறையை, மாணவருடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற போராட்டம் என்கிற முறையில் ஒரு சமூகத்தில் உரத்த குரலாக எழுப்ப வேண்டி இருக்கிறது. அப்படிங்கிறதா இந்த உரையாடல். அதை அதை நோக்கி தான் அந்த உரையாடல் என்பது நடந்திருக்கிறது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பிரச்சனை குறித்து நாம் பேசலாம். வணக்கம். நன்றி.